அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 4, 2025 பங்குனி 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நம் பாதையில் குறுக்கே கிடக்கும் கற்கள் தான் நாம் கடந்துவிட்ட மைல் கற்களாகின்றன. நம் இலக்கை எவ்வாறு அடைவது, நம் மைல் கற்களை எவ்வாறு வெற்றிகரமாக அடைவது என சிந்தித்தால் நிச்சயமாக நம் இலக்கை நாம் அடைய முடியும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு தேசிய வைட்டமின் சி தினம். ஏப்ரல் 4 நேஷனல் விட்டமின் சி டே அப்படின்னு கொண்டாடுறோம். உடல் நலத்துக்கும் சரும பராமரிப்புக்கும் வைட்டமின் சியோட முக்கியத்துவத்தை எடுத்து காட்டி கொண்டாடுற நாள் தான் இந்த தேசிய வைட்டமின் சி தினம். வைட்டமின் சியில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. சமீபத்தில் தான் இந்த தேசிய வைட்டமின் சி தினத்தை கொண்டாட ஆரம்பித்தோம். 2019 ஆண்டில் ஸ்கின்ஸ் கியூட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு தோல் பராமரிப்பு நிறுவனம் தான் இந்த தேசிய வைட்டமின் சி தினத்தை உருவாக்குனாங்க. வைட்டமின் சி பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளோட நோக்கம். வைட்டமின் சியோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நோய் எதிர்ப்பு பாதுகாப்புக்கு இது ரொம்ப முக்கியம். சளியோட தொந்தரவையும் வைட்டமின் சியால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோல் ஆரோக்கியத்திற்கு உதவுது. சரும சுருக்கங்களை குறைச்சி சருமத்தை பிரகாசமாக்குது. இருதய நோய்களின் அபாயத்தையும் குறைச்சி பார்வையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்கிறாங்க. இந்த வைட்டமின் சி நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னா, அது நம்ம வயசையும் நம்ம பால் இனத்தையும் குறிப்பிட்ட சுகாதார நிலைமைகளையும் பொறுத்து இது வேறுபடுது. ஒரு பொதுவாக ஒரு கணக்கில் சொல்கிறாங்க,
குழந்தைகளுக்கு, அதாவது 1 to 3 வயது குழந்தைகளுக்கு 15 மில்லிகிராம் அளவு வைட்டமின் சி ஒரு நாளைக்கு தேவைப்படுது. 4 to 8 வயது குழந்தைகளுக்கு 25 மில்லிகிராம் வைட்டமின் சி தேவைப்படுது. 9 to 13 வயசுக்கு 45 மில்லிகிராம் தேவைப்படுது. 14 to 18 வயசில் உள்ளவங்களுக்கு 75 மில்லிகிராம் தேவைப்படுது. 19க்கு மேற்பட்ட வயதினருக்கு ஆண்களுக்கு 90 மில்லிகிராமும் பெண்களுக்கு 75 மில்லிகிராமும், தாய்ப்பால் கொடுக்கிற பெண்களுக்கு 120 மில்லிகிராம் வைட்டமின் சியும் ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னு ஆய்வுகளில் சொல்கிறாங்க. இந்த வைட்டமின் சி நமக்கு எதுல இருந்தெல்லாம் கிடைக்குது அப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம். நிறைய வெளிநாட்டு பழங்களில் வைட்டமின் சி கிடைக்கும். வெளிநாட்டு பொருட்கள் மூலமாகவோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மூலமாகவோ நமக்கு வைட்டமின் சி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு விளம்பரங்கள் வருது. ஆனால் நம்ம நாட்டு பழங்கள்லையும் காய்கறிகளையுமே நாம் முறையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்தே நமக்கு வைட்டமின் சி நமக்கு கிடைக்குது. அது என்னென்ன பழங்கள் அப்படின்னா, கொய்யா. நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற கொய்யா பழத்தில் 100 கிராம் கொய்யா பழத்துலேயே 228 மில்லிகிராம் இருக்குது. ஆரஞ்சு பழத்தில் 53 மில்லிகிராம் இருக்குது. பப்பாளியில் 60 மில்லிகிராம் இருக்குது. அன்னாச்சி பழத்தில் 48 மில்லிகிராம் இருக்குது. எலுமிச்சையில் 53 மில்லிகிராம் இருக்குது. ஒவ்வொரு 100 கிராமுக்கும் இவ்வளோ மில்லிகிராம் அளவு நமக்கு வைட்டமின் சி கிடைக்குது. அப்போ நம்ம வேறு எதையோ போய் தேடி போய் அதை வாங்கி சாப்பிடணும், இல்லை முகத்தில் பூசணுங்கிறது இல்லை. நமக்கு கிடைக்கிற பழங்களை நாம் தினம் ஒன்று சாப்பிட்டாலே நமக்கு வைட்டமின் சி கிடைக்கும். அதே மாதிரி காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, காலிஃப்ளவரில் 48 மில்லிகிராம் கிடைக்குது. கீரையில் 23 மில்லிகிராம் கிடைக்குது. முட்டைக்கோஸில் 36 மில்லிகிராம் இருக்குது. நம்ம டைகர் கிளப்பில் நம்ம ஆசான் சொல்லி கொடுக்கறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காய்கறிகள் சாப்பிடுங்க, கீரைகள் சாப்பிடுங்க, தினம் ஒரு பழங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம டிஏ ரிப்போர்ட்டில் குறிப்பிடுறோம். அதை மாதிரி முறையாக நாம் தினம் ஒரு பழம், விதவிதமான கீரைகள், காய்கறிகள் அப்படின்னு சாப்பிட்டாலே நமக்கு வைட்டமின் சி தாராளமாக கிடைக்கும். நாம் அதை தேடி போய் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும், நம்ம இவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த கணக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். ஆனால் நம்ம தினம் ஒரு காய்கறி, கீரை, பழம் சாப்பிட்டாலே நமக்கு தேவையான வைட்டமின் சி நம்ம உடலுக்கு கிடைக்குது. வைட்டமின் சி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இரும்புச்சத்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த இரும்புச்சத்து உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அது நம்ம உடல் முழுமையாக கிரகிச்சிக்கணும் அப்படின்னா நம்ம வைட்டமின் சி எடுத்துக்கிட்டால் தான் இரும்புச்சத்தும் நம்ம உடலுக்கு முழுமையாக கிரகிக்க முடியும் அப்படின்னு டாக்டர்களே சொல்கிறாங்க. அதனால் நம்ம வைட்டமின் சியை முறையாக சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோம். அனைவருக்கும் தேசிய வைட்டமின் சி தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் பகுதியில் இன்னைக்கு தேசிய வைட்டமின் சி தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. வைட்டமின் சி ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறதும், அதனால் ஏற்படக்கூடிய வைட்டமின் சி குறைபாடுகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதும், அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக பட்டியலிட்டிருந்தாங்க. ஆண்கள் எவ்வளவு தேவைப்படுகிறது, பெண்களுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது, குழந்தைகளுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது, பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது அப்படிங்கிற விவரங்கள் சொன்னாங்க. ஸோ ஒரு ஆணுக்கு 90 மில்லிகிராம், ஒரு பெண்ணுக்கு 75 மில்லிகிராம் அப்படிங்கிறது அன்றாட தேவை அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த வைட்டமின் நம்மளுடைய உடலில் முக்கியமாக ஒரு 13 வகையான வைட்டமின்கள் தேவை. அதில் முக்கியமான ஒரு வைட்டமின் அப்படிங்கிறது இந்த வைட்டமின் சியை சொல்லலாம். இந்த வைட்டமின் சி சத்தானது நீரில் கரையக்கூடிய ஒரு சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நாம் டைகர் குழுமத்தில் இருக்கிறவங்க அதிகமாக கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய குழுவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எத்தனை வயது அப்படின்னு கேட்டால் உங்கள் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். 135 வயது அப்படின்னு நம்மளுடைய சித்த பெருமக்கள் நமக்கு வந்து இந்த அற்புத வித்தையை கற்றுத்தரும் பொழுது கொடுத்தாங்க. அப்போது இந்த 135 வயது வரை வாழணும் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் வயது ஆகக்கூடிய தோற்றத்தை எது தரும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய தோல். அப்போது இந்த தோலின் சுருக்கத்தை ஏற்படாத செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டென்றால் அது வைட்டமின் சியில் இருக்குது. தோல் சுருக்கம் அப்படிங்கிறது ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். அப்போது நாம் இந்த வைட்டமின் சி சத்தை நித்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா சத்துக்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நித்தம் எடுத்துக்கொள்ளணும். அப்போது ஒரு கொய்யா சாப்பிட்டாலே 200 மில்லிகிராமுக்கு மேலே அது நமக்கு வைட்டமின் சியை அள்ளி தருகிறது அப்படின்னா நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு ஆண் அப்படின்னா 90 மில்லிகிராம், ஒரு பெண் அப்படின்னா 75 மில்லிகிராம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு அரை கொய்யா அப்படிங்கிறத எடுத்தாலே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது மிகுதியான வைட்டமின் சியாக இருந்து விடுகிறது. இதே போல் கொய்யாவில் மட்டுமல்ல அவர்கள் குறிப்பிட்டது, அது பப்பாளியில் இருக்கிறது, ஆரஞ்சில் இருக்கிறது, அன்னாசியில் இருக்கிறதுன்னு எலுமிச்சை அப்படின்னு பட்டியலிட்டாங்க. சிட்ரஸ் பழங்களில் எல்லாத்துலேயுமே இருக்கும், திராட்சையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பழங்களை நாம் நித்தம் ஏதேனும் ஒரு பழத்தை எடுத்துக்கொள்ளணும். அப்போது அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வைட்டமின் சி அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், நம்மளுடைய உடலில் நம்மளுடைய வைட்டமின் சி வந்து நான் இன்னைக்கு 10 கொய்யா சாப்பிட்டேன், இந்த வைட்டமின் சி என்னுடைய உடலில் சேர்ந்துருக்கும், அப்போ 10 நாளைக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த விஷயம் உடலில் எப்பொழுதுமே கிடையாது. இதை நினைவில் கொள்ளுங்கள். உடல் தனக்கு தேவையானதை நம்மளுடைய கிளைக்கோஜன் மூலமாக அது மாற்றி தேவையானதை உடலில் சேமித்து வைத்திருக்கக்கூடியதை எடுத்து அன்றாட தேவைக்கு பயன்படுத்தும். ஆனால் இந்த மாதிரியான சத்துக்களை நாம் நித்தம் எடுத்துக்கொள்ளணும், நித்தம் எடுத்துக்கொள்ளணும். அதனால தான் சகோதரி குறிப்பிட்டிருந்தாங்க, நம்மளுடைய டைகர் கிளப்பில் நித்தம் ஒரு கீரை, நித்தம் ஒரு காய்கறி, நித்தம் ஒரு பழம் அப்படிங்கிறத கட்டாயமாக எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் விலை அதிகமாக இருக்கிறது அப்படின்ட்டு அதை ஒதுக்கி விட்டு வெறும் கார்போஹைட்ரேட்டை மட்டுமே வெகுஜன மக்கள் வந்து உண்கிறார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு, அப்போது நமக்கு தேவையானதை நாம் நித்தம் எடுத்துக்கொள்வதற்கு நாம் நம்மளுடைய குடும்பத்தினர், இப்போ 4 நபர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா 2 கொய்யா போதும். உங்கள் குடும்பத்தில் 2 கொய்யா அப்படிங்கிறது ஒரு 20 ரூபாய் தான் வரும். ஒரு நபருக்கு 5 ரூபாய் தான் செலவாகும். இது வெறும் கொய்யால இல்லை. இன்னைக்கு கொய்யா எடுத்துக்கிறல, ஒரு 50 ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு பப்பாளி, அந்த பப்பாளியை நீங்கள் 6 பேர் கொண்ட குடும்பம் அழகாக சாப்பிட்டு கொள்ளலாம். பப்பாளியில் மட்டும் கிடைக்கிறதா அப்படின்னா இல்லை, கீரைகள்லையும் சொன்னாங்க. அப்போது நித்தம் நம்ம ஒரு காய், நித்தம் ஒரு பழம், நித்தம் ஒரு கீரை அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே போதும். இவற்றுக்கு ஒரு நாளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நாளுக்கு 5 ரூபாய் தான் செலவாகும். இதை மட்டும் நம்ம செய்தாலே போதும். நம்மளுடைய உடலில் நான் வந்து தோலை மட்டும் தான் சொல்கிறேன், அது எண்ணற்ற இருதய நோயிலிருந்து கண் பார்வையிலிருந்து எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு சகோதரி குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போது நாம் நித்தம் நம்மளுடைய உணவில் ஒரு காய் இருக்கிறதா, பழம் இருக்கிறதா, கீரை இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். நான் ஏற்கனவே தொடங்கும் பொழுதே சொன்னேன், இந்த சத்து நீரில் கரையக்கூடிய ஒரு சத்துன்னு சொல்லுவாங்க. கூடுமான மாற்றம் இதை பழங்களாக எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு நான் ஒரு குறிப்பை படிச்சிருக்கேன். அப்போது உங்கள் வீட்டில் நித்தம் ஒரு பழம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வாங்க. பழம்னா ஒரு ஆப்பிள் மட்டும்தான் அப்படின்னு மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, ஆப்பிள் வாரத்தில் ஒரு நாள் இருந்தால் போதும். ஆப்பிள் வந்து
1 கிலோ வாங்கி சாப்பிடணுமா? கட்டாயமெல்லாம் இல்லை. உங்கள் வீட்டில் 4 நபர்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆப்பிள் போதும். அதை 4 துண்டாக வெட்டி ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். கூடுதலாக அன்றைய மதிய உணவில் கீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுபோக அவங்க சொன்ன ப்ரொக்கோலி ஆகட்டும், முட்டைக்கோஸ் ஆகட்டும், இன்னும் நிறைய பழங்கள், காய்கறிகள், இவைகளில் நம்ம ஏதேனும் ஒன்று எடுத்தாலே போதும். நம்மளுடைய மருத்துவ செலவு அப்படிங்கிறதே இல்லாமல் போகும். நான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன். நித்தம் ஒரு காய்கறிக்கு, நித்தம் ஒரு பழத்திற்கு, நித்தம் ஒரு கீரைக்கு செலவிடாமல் மாதந்தோறும் மருத்துவ செலவு அப்படின்னு செய்து கொண்டிருக்கிறோம். அப்போது நம்மளுடைய உடலுக்கு அன்றாட சத்துக்கள், வைட்டமின்கள் விதவிதமாக இருக்குது, மினரல்ஸ் விதவிதமாக இருக்குது. இவைகளையெல்லாம் தேடி தேடி சாப்பிடலாமா அப்படின்னா, வைட்டமின் சி இப்போ கொய்யாவில் இருக்கிறது அப்படின்னா, கொய்யாவில் வைட்டமின் சி மட்டும் கிடையாது, இன்னும் எல்லா மினரலும் இருக்கும். அப்போது நம்மளுடைய உடலுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைக்கும். அப்போது இன்னையிலிருந்து நாம் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கொள்ளலாம், நம்மளுடைய குடும்பத்தினருக்கு எடுத்துக்கொள்ளலாம். என்ன அப்படின்னா, நாம் நித்தம் ஒரு பழம், நித்தம் ஒரு காய், நித்தம் ஒரு கீரை, நித்தம் ஒரு பருப்பு, இவைகளை எடுத்து பழகணும். இது நான் நான் இதை ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இடைவெளியில் கேட்கக்கூடிய கேள்வியில் கூட நீங்கள் பதிலாக சொல்லுங்கள். இந்த பழக்கம் மட்டும் உங்கள் இடத்துல வந்துருச்சு, உங்களுடைய குடும்பத்தினர் இடத்துல வந்துருச்சு அப்படின்னா, மருத்துவ செலவை நான் சொன்னேன். ஆனால் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய வலி, வேதனை, இவைகள் எல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் இதெல்லாம் காணாமல் போகும். உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போலேருந்தே பழக்கமாக்குங்க. நேற்று நம்ம பார்த்தோம், நம்ம குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதில் நம்ம அவர்களுடைய பழக்கங்களில் ஒரு 7 விஷயங்கள் பார்த்தோம். ஆனால் இதை 8வது பழக்கமாக கொண்டு வாருங்கள். நல்ல பழங்கள், நல்ல கீரைகள், நல்ல காய்கறிகளை நித்தம் சாப்பிட பழக்குங்கள். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்கள். நான் நேற்றே சொன்னேன், கீரை சாப்பிடணுமா, நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறம் குழந்தை சாப்பிடும். நித்தம் ஒரு பருப்புனா எத்தனையோ வகையான பருப்புகள் இருக்குது. நம்மளுடைய வேர்க்கடலை, நிலக்கடலை பருப்பில் ஆரம்பித்து முந்திரி ஆகட்டும், பிஸ்தாவாகட்டும், பாதாம் ஆகட்டும், வால்நட் ஆகட்டும், இன்னும் எத்தனையோ வகையான பருப்பு இருக்குது. அதில் நித்தம் ஒரு 2, 3 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை எல்லோரும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களுடைய உணவில், உங்களுடைய உணவு தட்டில் அதை ஒரு இடமாக ஒதுக்கி வைத்து கொள்ளுங்கள். உணவு தட்டில் இடமாக ஒதுக்கி வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னா, இப்போ நம்ம பல ஹோட்டல்களில் தட்டே எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய காய்கறிகள் வைப்பதற்கு தனித்தனி அறைகள் போலவும், சாதத்துக்கு ஒரு அறை அப்படிங்கிற மாதிரி தட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? பார்த்துருப்போம் அல்லவா? இது போலவே நம்மளுடைய உணவில், நம்மளுடைய வீட்டில் சமைக்கக்கூடிய உணவில் கீரைக்கென்று ஒரு பகுதி, நீங்களாகவே பெண்கள் நீங்கள் இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். கீரைக்கென்று ஒரு பகுதி, காய்க்கென்று ஒரு பகுதி, பழத்திற்கென்று ஒரு பகுதி, பருப்புக்கென்று ஒரு பகுதின்னு அதை நித்தம் நம்ம நிறைக்கும் வண்ணமாக நம்மளுடைய உணவு தயாரிப்பு முறை அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இந்த பழ வகையில் நீங்கள் அதை உணவோடு கூட எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல எடுத்துக்கொள்ளணும், பழத்தை தான் முதல்ல எடுத்துக்கொள்ளணும். இதை பற்றியும் வரும் நாட்களில் நான் சொல்லித்தர்றேன். ஸோ உங்களுடைய உணவில் கீரைக்கு ஒரு பகுதி, காய்க்கு ஒரு பகுதி, பழத்திற்கு ஒரு பகுதி, பருப்புக்கு ஒரு பகுதி அப்படின்னாலே உங்களுடைய உணவு அப்படிங்கிறது சமச்சீர் உணவாக, அன்றைய தேவைக்கான அத்தனை சத்துக்களையும் உள்ளடக்கிய உணவாக, வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவாக அமையும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு, இப்போது நீங்கள் பருப்பு, பழம்லாம் சமைக்க தேவையில்லை. அப்போது அங்கே சமையல் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறையும். ஸோ இதையெல்லாம் மனதில் கொண்டு நித்தம் நம்மளுடைய தட்டை நிரப்புவோம், நம்மளுடைய வாழ்நாளை அதிகரிப்போம், வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இந்த அற்புதமான இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்கிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம்.
நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். இரண்டாவது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய அந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீர் கண்ணும் அன்னம் எல்லா இடமும் படும் வண்ணம் நம்ம நீரை வைத்திருந்து அதன் பிறகு பருகினால் அந்த நீர் நமக்கு அரும் மருந்தாக மாறும் என்பதை பல்வேறு முறை சொல்லியிருப்பேன். இன்னும் வரும் நாட்களிலும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நீங்கள் நீரை குடிப்பதற்கு பழக வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொண்டு நிதானமாக பருகி முடித்து இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். நம்மளுடைய முதல் கருத்தாக பதிலாக நாம் அளிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, கேட்கக்கூடிய கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அதற்கான பதில், அனுப்பி வைத்து விட்டேன். அதை எந்த மனநிலையில் அனுப்பி வைத்தேன் அப்படிங்கிறத இப்போ உள்ள மனநிலையும் சேர்த்து எழுதுங்கள். நேற்றைக்கு அற்புதமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக நான் அனுப்பி வைத்தேன் அப்படின்ட்டு இப்பொழுது உள்ள உற்சாகத்தோடு சேர்த்து எழுதுங்கள். இதுதான் இன்றைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டுக்கான பதில். இரண்டாவது கேள்வி, நான் ஏற்கனவே வைட்டமின் சியை பற்றி இடைவேளைக்கு முன்பாக நம்ம இன்றைய தினம் பகுதியில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது, உங்கள் வீட்டில் நித்தம் ஒரு பழம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? இல்லையெனில் இன்றிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று எனக்கு ஒரு உறுதிமொழி தருகிறீர்களா? ஆம் என்றாலும் நீங்கள் உறுதிமொழி தாருங்கள், இல்லை என்றாலும் எனக்கு ஒரு உறுதிமொழி தாருங்கள். உங்கள் வீட்டில் நித்தம் ஒரு பழம் என்பதை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. கூடுதலாக இன்றிலிருந்து நான் அதை ஒரு உறுதிமொழியாக எடுத்து சொல்கிறேன். இனி வரும் காலங்களில் இன்றிலிருந்தே எங்கள் வீட்டில் ஒரு பழம் அப்படிங்கிறத நாங்கள் நித்தம் கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். பழத்தை மட்டும்தான் சொன்னேன். நீங்கள் பருப்பு இருக்குது, கீரை இருக்குது, காய்கறி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் உறுதியாக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஆனால் பழம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவூட்டி, இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகனை நாம் நித்தம் எழுத வேண்டும். ஸோ நம்மளுடைய வெற்றி ஸ்லோகனான வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை நீங்கள் மனம் விட்டு, உங்களுடைய வாய் விட்டு சொல்லி ஒரு முறை எழுதுங்கள், இருமுறை சொல்லுங்கள். உங்களுடைய ஆழ் மனதில் தோன்றக்கூடிய அந்த வார்த்தைகள் எழுத்துக்களாக மாறும். அதை நீங்கள் 2 முறை உச்சரித்து ஒரு முறை எழுதுங்கள். இந்த 3 விடையையும் அளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்தை சொல்லுவோம். என்ன வாழ்த்து அப்படின்னா, அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்தை சொல்லி இப்போது நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. அதாவது 42 நிமிட நடைக்காரர்களான அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிப்பவர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான கதையை கேட்க போயிடும். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் கோகிலா ஃப்ரம் ராமநாதபுரம். இவங்க சிவகங்கை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் கோகிலா ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும்.
அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அந்த சிங்கத்தோட பேரு வீரன்னு வச்சுக்கலாம். ரொம்ப வலிமையா இருக்கும், ரொம்ப கம்பீரமா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை. அது எந்த அளவுக்கு வலிமையா கம்பீரமா இருக்கோ அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய சோம்பேறி. பெரும்பாலான நேரத்துல மரத்தோட நிழல் நின்று படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும். எந்த முயற்சியும் எடுக்காம ஏன் இப்ப வேட்டையாடணும், பொறுமையா வேட்டையாடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு படுத்துரும். ஒரு நாள் அந்த வீரன்ற அந்த சிங்கத்துக்கு பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மானை துரத்துறதுக்கு முடிவு பண்ணுச்சு. கொஞ்சம் தூரம் தான் ஓடிச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு களைப்பு வந்துருச்சு. ஐயோ, இன்னும் ரொம்ப களைப்பா இருக்கு, சரி இன்னைக்கு வேட்டையாட வேணாம், நாளைக்கு வேட்டையாடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே நாள் போயிட்டு இருக்கு. அந்த சிங்கம் இன்னும் ரொம்ப பலவீனமாகிக்கிட்டே இருந்தது. பசி எடுக்கும், வேட்டையாட முடிவு பண்ணும், ரொம்ப களைப்பாயிடும், உன்னை வேட்டையாடுறத தள்ளி போட்டுட்டே வந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அங்க ஒரு காக்கா வந்துச்சு. அந்த காக்கா ரொம்ப ஞானமுள்ள ஒரு காக்கா. மரத்துக்கு மேல அமர்ந்து, என்ன சிங்கமே ரொம்ப கவலையா இருக்க, சூரியனே வந்துருச்சு, வேட்டைக்கு போலியா, உனக்கு பசிக்கலையா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த சிங்கம், இல்ல இல்ல, நான் ஒரு சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், என்னால வேட்டையாட முடியாம இல்ல, இப்ப எனக்கு வேட்டையாட மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதை கேட்ட அந்த காக்காவுக்கு அந்த சிங்கத்துடைய குணம் நல்லாவே தெரியும். எது, சரியான தருணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கியா, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த காக்கா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சது. ஒரு வாட்டி எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. ரொம்ப ஒரு குட்டி பறவை தான் அது. அந்த குட்டி காக்காவுக்கு மலையை கடந்து பறக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. ஒவ்வொரு வாட்டி முயற்சி பண்ணும் போதும் இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு, நாளைக்கு பண்ணிக்கிறேன், நாளைக்கு நான் இன்னும் ரொம்ப வலிமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பறக்காமலே இருந்தது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பறக்காம இருந்ததுனால அதனுடைய இறக்கைகள் ரொம்ப பலவீனமாச்சு. கடைசியா ஒரு நாள் வந்துச்சு. அது பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதுக்கு சுத்தமா வலிமையே இல்லை. கடைசியா பறக்க முடியாம கீழே விழுந்து செத்து போச்சு. சரியான நேரத்துக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு இயல்பையே அவங்க இழந்துருவாங்க. அப்புறம் அவங்க நிறைய வாய்ப்பை இழந்துருவாங்க அப்படின்னு அந்த காக்கா சொல்லுச்சு. அதை கேட்ட அந்த சிங்கம், நீ சொல்றது சரிதான் காக்கா, ஆனா பறக்கிறது வேற, வேட்டையாடுறது வேற. நான் ஒரு சிங்கம், ரொம்ப வலிமையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த காக்கா, சிங்கமா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, செயல்படாம இருந்தா யாரா இருந்தாலும் பலவீனமாவாங்க. வலிமை அப்படின்றது நாளைக்கு வரப்போற விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிறது கிடையாது. எவ்வளவு பெரிய வலிமையானவனா இருந்தாலும் இன்னைய நாளை அவன் எந்த அளவுக்கு பயன்படுத்துறான் அப்படின்றதுதான் இருக்கு. நீ ரொம்ப வலிமையானவன் தான், ஆனா நாள் கடத்திட்ட, அதனால வலிமை இல்லாம இருக்க. நீ இப்படியே அதிக நேரமோ அதிக காலமோ தாமதிச்சிட்டு இருந்தா அப்படின்னா உனக்கு இருக்கிற அந்த பசியே உன்னை கொன்னுடும், அந்த பசியே உன்னை பலவீனமாக்கிடும். அதுக்கப்புறம் உன்னால வேட்டையாட முடியாது, ஒன்னதான் 4 பேர் வந்து வேட்டையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா பறந்து போச்சு. அப்பதான் அந்த சிங்கத்துக்கு தன்னோட தவறு புரிஞ்சுது. அது முதல் நாள் மானை வேட்டையாடும் போது கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா அந்த மானை பிடிச்சிருக்கலாம், சாப்பிட்டுருக்கலாம். ஒரு சின்ன சோம்பேறித்தனம், இவ்வளோ கஷ்டப்படணுமான்ற எண்ணத்துல அந்த ஒரு நாளை அது விட்டதுனால அடுத்தடுத்த முயற்சி அதுக்கு தடுமாற்றமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா வலிமை கம்மியாக்கிட்டே இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்ட சிங்கம் வேட்டைய ஆரம்பிச்சது. அதனுடைய வலிமை அப்படின்றது நாளைக்கு இல்ல, இன்னைக்கு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பசியை போக்குச்சு. இந்த கதை சொல்ற நீதி என்ன அப்படின்னா, செயல்படாம இருக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய பலவீனம். சரியான தருணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கேன், அப்படி அந்த நேரத்துல காத்திருந்து அடிக்கும்போது என் பவர் என்னன்னு தெரியும், நான் எப்படிப்பட்டவன் என்னன்னு தெரியும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்க இலக்கை நோக்கி போக விடாது, இல்லைன்னா உங்களை பலவீனமாக்கும். நம்ம கிட்ட இன்னைக்கு வலிமை இருக்கு, அதை நாம எப்படி பயன்படுத்தணும்ன்றதான் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த வலிமையை நாம ரொம்ப சரியா பயன்படுத்தினா அது நாளைய வெற்றிக்கான முதல் படி அப்படின்றத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க தள்ளி போடுறதுக்கு முன்னாடி இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் கோகிலா ஃப்ரம் ராமநாதபுரம், சிவகங்கை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கதை கேட்டோம். அந்த கதைக்குள்ள கதை அப்படின்னு அந்த கதை சொல்லி கொஞ்சம் அழகாக சொன்னார். கதையில் ஒரு சிங்கம் இருக்கிறது, அந்த சிங்கத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டார். அது எத்தனை பேருக்கு நினைவில் இருக்கிறதுன்னு பார்க்கலாம். சிங்கத்தின் பெயர் என்ன, இதை நீங்கள் கருத்து பெட்டியில் கேள்விக்கு பதில் சொல்லலாம். சிங்கத்தின் பெயர் என்ன?
உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருதோ அதை எழுதுங்க. அவர் அந்த சிங்கத்துக்கு ஒரு பேர் வச்சார். ஸோ அந்த சிங்கம் அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு தெரியும் வலிமையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட சிங்கம் வந்து ஆனால் எவ்வளவு அது கம்பீரமாக இருக்கோ, எவ்வளவு வலிமையாக இருக்கோ, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக அது ஒரு மிகப்பெரிய சோம்பேறி அப்படிங்கிறத சொல்லி ஆரம்பித்தார். அப்போ அந்த சோம்பேறி சிங்கம் ஒரு நாள் தன்னுடைய பசிக்கு ஒரு மானை வேட்டையாடுவதற்கு எத்தனிக்கிறது, முயற்சிக்கிறது. மான் ஓடிப்போவும், சரி அது ஓடிப்போச்சு, நம்மளுக்கும் களைப்பாக இருக்குது, டயர்டாக இருக்குது, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த மரத்தடியில் நிழல்லையே படுத்துடுது. இப்படியே அது வந்து பல நாட்களை கழிக்கிறது. அதுக்கு பசி அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. இந்த சூழலில் ஒரு காக்கா வந்து மரத்தின் மீது அமர்கிறது. அந்த காக்கா ஞானமுள்ள காக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போது அந்த காக்கா வந்து சிங்கத்திடம் கேட்குது, என்ன சிங்கமே, சூரியனே வந்துடுச்சு, நீ வேட்டைக்கு போகலையா, பசிக்கலையா உனக்கு அப்படின்னு. சிங்கம் நினைக்கிது பசிக்கத்தான் செய்யுது, பட் ஆனால் உழைக்க வேண்டியதாக இருக்கிறதே, உழைத்தால் தான் உணவு கட்டும் போல் அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள் எண்ணிக்கொண்டாலும் கூட, இல்லை நான் சரியான தருணத்திற்காக சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறேன். அப்போது காக்கா சொல்லுது, எப்படி சரியான தருணத்திற்காக காத்திருக்கியா? உன்னுடைய வலிமையே, உன்னுடைய பலமே உன்னுடைய வலிமை. நீ உன்னுடைய பலவீனத்தை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்க. சோம்பேறித்தனம் தான் உன்னுடைய பலவீனம். நீ உன்னுடைய வலிமையை நித்தம் பயன்படுத்தினால்தான் அது உன்னுடைய பலமாக மாறும். நீ பயன்படுத்தலை அப்படின்னாலே அதுவே உன்னுடைய பலவீனமாக மாறும் அப்படின்னு அந்த ஞானம் உள்ள காக்கா சொல்லுது. இல்லை நாளைக்கு பாரு நான் எப்படி வலிமையாக இருக்கிறேன். இன்னைக்கு பாட்டுக்கு வயிற்று பாட்டுக்கு உணவு கொடுக்கலைன்னா நாளைக்கு எப்படி பலமாக இருக்கிறது? இப்போ செய், இந்த நேரம் இந்த நொடி முயற்சி செய், அதை விடுத்து நான் அப்புறம் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு குட்டி பறவை, குட்டி காகம். அவங்க இப்படி தான் அந்த மலையை தாண்டி நான் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் முயற்சிக்காமலே நாளைன்னு அவங்க நாட்களை தள்ளி போட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால சிறகடித்து பறக்கவே முடியல. சிறகுல வலிமே இல்லை. பறக்க முடியாமலேயே, சிறகடிக்க முடியாமலே அவர்கள் வந்து காணாமலே போயிட்டாங்க அப்படின்னு கதையை சொல்லி, ஸோ நீ வந்து வலிமையான நபர் தான், ஆனால் அந்த வலிமையை நித்தம் நீ வந்து கூர்தீட்டி கொண்டே இருக்க வேண்டும். செயல்படாமல் இருந்தாலே துருப்பிடித்து போய்விடுவோம். அப்போது நீ செயல்படு, முயற்சி செய் அப்படின்னு அந்த காக்கா ஒரு உந்து சக்தியாக, ஒரு உற்ற நண்பனாக அந்த சிங்கத்தை வந்து அது எழுப்பி விடுது. சிங்கமும் எழுந்து வேட்டைக்கு கிளம்புகிறது. வேட்டையாடி அது வீரனாகவே இருக்கிறது, பெயருக்கேற்றவாறு அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறாங்க. கதையை முடிச்சுட்டு அவர் ஒரு நீதி சொல்கிறார். என்ன அப்படின்னா, செயல்படாமல் இருந்தால் எதுவாக இருந்தாலும் அது துருப்பிடித்து போகும். அது உடலாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, மனதாக இருந்தாலும் சரி, செயல்பாட்டிலே இருக்கணும், நித்தம் பயன்பாட்டிலே இருக்கணும். ஸோ தொடர் முயற்சி அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த சிங்கத்தின் வாயிலாக நமக்கு அந்த கதையில் வலியுறுத்துகிறாரு. எப்பொழுதெல்லாம் நாளை என்று நீங்கள் நாட்களை தள்ளி போடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த கதை நினைவுக்கு வர வேண்டும். நினைவுக்கு வந்து அதன் வாயிலாக நீங்கள் ஓட வேண்டும் அப்படிங்கிறத இந்த அற்புதமான கதை நமக்கு வலியுறுத்தியது. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் கோகிலா ஃப்ரம் ராமநாதபுரம், சிவகங்கை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரிக்கு வழங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு ஆரோக்கிய குறிப்பு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் ரமணி பிரேமல் லலிதா ஃப்ரம் குலசேகரம். இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் ரமணி பிரேமல் லலிதா ஃப்ரம் குலசேகரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து
நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் ரமணி பிரேமலலிதா ஃப்ரம் குலசேகரம் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அமெரிக்காவில் வாழ்கிற ஒரு தமிழர் இந்த கேள்வி கேட்டிருந்தாரு. டாக்டர், தேங்காய் எண்ணெயை பற்றி இப்போ அமெரிக்காவில் நிறைய பேர் பேசுகிறாங்க. அதுக்கு மருத்துவ ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் அது நம்ம உடம்புக்கு பண்ணுறதாகவும் பல நோய்களை அது குணப்படுத்துறதாகவும் சொல்கிறாங்க டாக்டர் அமெரிக்காவில். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இது நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்றோம். அடிப்பட்ட தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம், தலையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம். இதை நம்ம வழியாக பல தலைமுறைகளாக செஞ்சுட்டு இருக்கவே டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல தேங்காய் எண்ணெய் பற்றி நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கொலஸ்ட்ரால் தன்மையே இந்த தேங்காய் எண்ணெயில் சுத்தமாக கிடையாது. மற்ற எண்ணெய்களில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அது இருக்கும், இதில் அறவே கொலஸ்ட்ரால் தன்மை கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவதாக, நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா கொழுப்பு, எல்லா எண்ணெயிலையும் ஏதாவது ஒரு கொழுப்பு வகைகள் இருக்கணும். இதில் ஒரு நல்ல கொழுப்பு வகை இருக்குது. 85% 85% ஆஃப் கோகோனட் ஆயில் மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ்னு சொல்லுவோம், MCT. ஸோ நல்ல விதமான ஒரு கொழுப்பு சத்து. ஸோ அது இருக்குது. தேங்காய் எண்ணெயில் பல நல்ல விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னென்ன இருக்குன்னு சொல்லணும்னா, விட்டமின் E இருக்குது, விட்டமின் K இருக்குது, இரும்பு சத்து, அயர்ன் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், லினோலிக் ஆசிட், ஓலிக் ஆசிட், இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் தவிர மற்ற எண்ணெய்கள் இல்லாத 3 முக்கிய விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்குது. என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது கேப்ரிக் ஆசிட், கேப்ரிலிக் ஆசிட் அண்ட் லாரிக் ஆசிட்னு சொல்கிறோம். 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ நம்ம தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த லாரிக் ஆசிட் அது உடம்புக்குள்ளே போய் மோனோலாரின் அப்படின்னு ஒரு விஷயமா மாறுது. அந்த மோனோலாரின் அப்படின்னு மோனோலாரின் அது என்னன்னா, நம்ம தாய்ப்பால் இருக்கு இல்லைங்களா, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து அளவுக்கு அது ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ முக்கியமாக அது என்ன பண்ணுன்னா, உடம்புல இருக்கிற கிருமி நாசினின்னு சொல்லலாம். உடம்புல இருக்க எல்லா கிருமிகளையும் அது கொல்றதுக்கு ஆன பண்பு அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதுனால 100க்கும் மேலே நன்மைகள் நம்ம உடம்புக்கு நடக்கிறதா பல ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமாக ஒரு 6 விஷயங்கள் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. ஏன் எலும்புகளுக்கு நல்லதுன்னா, 45 வயசுக்கு மேலே பெண்மணிகள் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நோய் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா எலும்புகள்லாம் வீக்கான ஒரு நோய். ஸோ நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றதுனால அதில் இருக்க பாலிஃபீனால் அப்படின்ற காம்பவுண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது எலும்பு டேமேஜ் பண்ண ப்ராசஸை தவிர்க்கிறதாகவும், அதனால எலும்புகள் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோயோட தன்மை குறையிறதாகவும் ப்ளஸ் எலும்புகள் வலுவடைகிறதாகவும் பல ஆய்வுகளில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இரண்டாவதாக, நம்ம உடலில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கிற நல்ல கொழுப்புகள் இந்த தைராய்டு சுரப்பி, அட்ரினல் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம், தைராய்டு அண்ட் அட்ரினல் கிளான்ஸ். இந்த சுரப்பிகளை நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்கிறதுக்கு உதவி பண்ணி இந்த ஹார்மோன்ஸை நேச்சுரலாக சமநிலையில் வச்சுக்குது. மூணாவதாக, நம்ம உடல் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்குது. நாலாவதாக, இது ஒரு இயற்கை ஃபேட் லாஸ் சப்ளிமெண்ட். அப்படின்னா உடல் பருமன் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ், அதனால உங்களுக்கு உடல் பருமன் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. பல ஆய்வுகளை இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஐந்தாவதாக, முகப்பரு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இது நம்ம அப்ளை பண்ணாலும் சரி, உட்கொண்டாலும் சரி, முகப்பரு இருந்தால் அதை குறைக்கிறதுக்கும் முகப்பருனால ஸ்கின் டேமேஜ் வரதையும் தவிர்க்கிறதுக்கும் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் உதவியாக இருக்கும். கடைசியாக, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகிறதுக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப உபயோகமாக இருக்குது. நம்ம குடல்லையும் இறைப்பையிலையும் ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம உடல் செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப தூண்டுதலாக இருக்கிற ஒரு விஷயம். அது நல்லா வளர்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப உதவியாக இருக்குது. நன்றி. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் ரமணி பிரேமலலிதா ஃப்ரம் குலசேகரம், மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம தேங்காய் எண்ணெயோடைய பயன்களையும் பலன்களையும் நம்ம பார்த்தோம். ஸோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் அறவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் மருத்துவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு அது அமெரிக்காவில் பிரபலப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம காலங்காலமாக நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் நமக்கு இதை வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோடு தான் ஆரம்பித்தார். ஸோ தேங்காய் எண்ணெயின் பலன்களை நம்ம பார்த்தோம். அதை நம்மளுடைய பயன்பாட்டில் நித்தம் எடுத்துக்கொள்ளணும், அதில் என்னென்ன வைட்டமின்கள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். ஸோ இந்த நம்மளுடைய நாட்டு, நான் சொல்லுவேன், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய் இவைகளை பயன்படுத்தணும். அதை விடுத்து வெளிநாட்டு எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவைகளையோ நம்ம எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறோம், பழக்கிறாங்க. ஆனால் தவிர்க்கணும். நம்ம நாட்டு உணவுகளை, நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை நம்ம தேடி எடுத்துக்கொள்ளணும். அப்படி கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில் கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளாகவே நம்மளை அப்படி தான் மூளைச்சலவை செய்வாங்க.
நாமே நம்மளுடைய பொருளை ஒதுக்கும் வண்ணமாக, ஆனால் நல்லதை ஃபுல்லாக வெளியில் கொண்டு போயிடுவாங்க. அப்படி இந்த தேங்காய் எண்ணெயில் கொழுப்பு அதிகம் சொல்லி நிறைய பேரை பயன்பாட்டுக்கு, அது உணவிலாகட்டும் அல்லது நம்மளுடைய அவர் சொன்னது போல் வெளிப்புற விஷயங்களுக்கு கூட நம்ம பயன்படுத்தணும். ஆனால் அவற்றையெல்லாம் ஒரு நாகரிகமற்றவர்கள்ங்கிற மாதிரி கொண்டு போய் அல்லது உணவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது கொழுப்பான உணவு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை விதவிதமாக குழப்புவாங்க. ஆனால் நம்மளுடைய அற்புதமான பலன்களை இந்த மாதிரியான நபர்களின் வாயிலாக வெளிக்கொண்டு வரக்கூடிய இயற்கைக்கு, இறைவனுக்கு, பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நம்ம உள்ளங்கைகளை மடக்கி பறைக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறைக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறைக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்மளுடைய டைகர் கிளப்போடைய லிங்க்கை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பி வைத்து அவர்களையும் உறுப்பினராக்குங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டு மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.